Sarans Hospitals. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கேப் விடாமல் மருந்துகள் எடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்போம். நம்ம மருந்து எடுத்திருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீடாக்ஸ் ஆகும், லிவர்லாம் என்ஹான்ஸ் ஆகும், நம்ம திடீர்னு ஒரு கேப் விட்டுறோம், அப்புறம் மறுபடியும் நம்ம ரிவர்ஸில் போயிடுவோம். ஒரு சுகருக்காக மருந்து எடுக்கிறீங்க, நம்ம மருந்துகள் கொடுத்து ஒரு 10 நாள் 15 நாளில் உங்களுடைய ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஒரு கேப் விட்டீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் ரிவர்ஸ் போகும். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு 15 நாள் அங்கேயும் அலையணும், இல்லை 1 மாதம் அலையணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் மெயின் மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது டாக்டருடைய பரிந்துரை கேட்டுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம இங்கே சரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் பொதுவாக மருந்து எடுக்கிறவங்க பலரை நம்ம பார்க்குறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கேப் விடாமல் மருந்துகள் எடுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்போம். ஏன் கேப் விடக்கூடாதுன்னா, இந்த மருந்துகளை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு 48 நாள் அப்படி கண்டினியூவாக எடுக்கும் பொழுதும், அதே மாதிரி 96 நாள் எடுக்கும்போது நிறைய விளைவுகளை, நல் விளைவுகளை நம்ம உடம்புல எடுத்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரொக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மருந்து எடுத்திருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீடாக்ஸ் ஆகும், லிவர்லாம் என்ஹான்ஸ் ஆகும், மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் நம்ம உடம்புல அதிகமாகும். இதெல்லாம் ஆக 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 நம்ம திடீர்னு ஒரு கேப் விட்டுறோம், அப்புறம் மறுபடியும் நம்ம ரிவர்ஸில் போயிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை சரி பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மருந்துகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பொதுவாக நீங்கள் கேப் விடுறது, இப்போ மருந்துகள் எடுத்துக்கொள்வது ஒரு மாதம் எடுப்போம், அது அப்புறம் காலையில் ஒரு நாள் கேப் விட்டு சாப்பிட்றது, குவான்டிட்டி தெரியாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அது எக்காரணம் கொண்டு பண்ணாதீங்க. எப்போவுமே தொடர்ந்து இப்போ ஒரு 6 மாதம் எடுக்கணும், 6 மாதத்துக்கான மருந்து தொடர்ந்து எடுத்துக்கணும். மருந்து எடுப்பதுங்கிறது நம்ம மறு உந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய நிலைக்கு நம்மளை திரும்ப கொண்டு போய் சேர்த்துறதுக்காக தான் நம்ம மருந்து எடுக்கிறோம். மருந்து எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே கேப் அப்படிங்கிறத விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போவுமே கேப் வச்சிட்டிங்கன்னா நம்ம டேப் டவுன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க ஒரு மருந்து, ஒரு சுகருக்காக மருந்து எடுக்கிறீங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு டோஸ் ஒரு 1000 mg எடுத்துகிட்டு இருப்பீங்க. நம்ம மருந்துகள் கொடுத்து ஒரு 10 நாள் 15 நாளில் உங்களுடைய ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும் பொழுது, சுகர் லெவல் குறைஞ்சிட்டே வரும் பொழுது நம்ம ஏற்கனவே எடுத்த மருந்துகளில் ஒரு 500 mg கம்மி பண்ணுவோம். ஸோ அப்போ இன்னொரு 10 நாள் கழித்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஒரு கேப் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கண்டிப்பாக மறுபடியும் ரிவர்ஸ் போகும். மறுபடியும் அப்போது இந்த ஒழுங்கான ஒரு சீரான ஒரு நிலை பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக மறுபடியும் ரிவர்ஸ் போகும். அதுக்காக தான் சொல்கிறேன், எப்பவுமே எந்த மருந்துகள் எடுத்தாலும் மருத்துவருடைய பரிந்துரைப்படி எடுங்க. மருத்துவர் என்ன சொல்லிக்க, உணவு முறைகள் சொல்லியிருக்காரா, பயிற்சிகள் சொல்லி, அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அப்போது நீங்கள் ஈஸியாக மருந்துகளை எடுத்து போக போக உங்கள் ஆரோக்கியம் மேம்படுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி எந்த மருந்துகள், இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல்லே மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் உங்களுக்கு ஏதாவது ரிவர்ஸ் ஆகுது, இப்போ நீ எனக்கு சரியாகலை, இந்த மருந்தோடைய தன்மை பற்றினா 1 மாதம் 2 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த டோஸ், அடுத்த கேட்டகரி மெடிசன்ஸை டாக்டர் பரிந்துரைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கணும். இப்போ சில நேரங்களில் உடம்பு நார்மலாக இருக்கும், மருந்துகள் கொடுப்போம், சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2வது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உடம்பு வீக்காக இருக்கும், அக்செப்டபிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம நுண்ணிய மருந்துகளை, கொஞ்சம் இன்னும் பொட்டன்சி அதிகமாக இருக்கக்கூடிய மருந்துகளை தர வேண்டிய கட்டாயம் இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், எந்த மருந்துகளை பொறுத்தளவுக்கு ஹை பொட்டன்சி நிறைய அடுத்த மருந்து ஸ்டேஜாக மருந்து தராங்கன்னா கண்டிப்பாக பக்க விளைவுகள் இல்லாமல் இன்னும் சிறப்பாக நல்லா ஒர்க் பண்ணும், எந்த பக்க விளைவும் இல்லாமல் இன்னும் ப்ரிசைஸ்டாக, இன்னும் ரொம்ப தெளிவான மருந்துகளாக இருக்கும் பட்சத்தில் தான் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் மெடிசின்ஸ் போகும். இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் விடாமல், இந்த கேப் விடாமல் மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நீங்கள் ஒரு மேரேஜ் இருக்குது, இந்த மேரேஜுக்கு நான் அதிகமாக அலையணும்னா உடனே மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா மருத்துவர் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இந்த துணை மருந்துகள் இருக்கும், முதல் மருந்துகள் அப்படின்னு இருக்கும், ப்ரையாரிட்டி நம்பர் 1. ஸோ டாப் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய மருந்துகள், இப்போ சுகர்னால் சுகருக்காக ஒரு மருந்து இருக்கும், நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கான ஒரு மருந்து இருக்கும், டீடாக்ஸ்க்கான மருந்து இருக்கும், மசில் போன் நியூரோக்கான மருந்து இருக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு 3 to 2 செக்மெண்ட் மெடிசன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தான். ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் மெயின் மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது டாக்டருடைய பரிந்துரை கேட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் என்னுடைய காலேஜ் அட்மிஷனுக்காக நான் அலைஞ்சிட்ருக்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு 15 நாள் அங்கேயும் அலையணும், இல்லை 1 மாதம் அலையணும். இந்த நேரத்தில் நான் என்ன எடுத்துக்கணும், ஈஸியாக காலையில் ஒரு மருந்து, நைட் ஒரு மருந்து, இதை மட்டுமாவது எடுத்துக்கோங்க. இல்லை காலையில் 2 கேப்சூல், நைட் 2, இதை மட்டுமா எடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்களோட நோயோட தன்மை மறுபடியும் பின்னாகாமல் நேராக ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸாவது ஆகிட்டே வரதை நம்ம கண் கூட பார்க்கலாம். இதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்றைக்குமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த எங்கள் ஹாஸ்பிட்டலில் சரன்ஸ் மருத்துவமனையில் மருந்துகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ அது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சும்மா வரோம், ஏதோ ஒரு அட்வர்டைஸ் பார்க்குறோம், நாங்கள் பேசுகிறோம், இல்லை டாக்டர்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஒரு மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது எங்களுடைய பிரச்சனையே என்னென்னா, நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவே ஃப்ரம் டாக்டர். எங்ககிட்டயே வராதிங்க, நோய்களுக்காக வாங்க, உங்களுக்கு முறைகளை சொல்லித்தரோம், பயிற்சிகளை சொல்லித்தரோம், மருந்துகளை சொல்லித்தரோம். இந்த நோயிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே போயிடணும், அதுதான் முக்கியம். ஸோ அதை தான் நாங்கள் தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இட் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட்.